அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிஆர்பி ரிலேட்டடா. டாக்டர், எனக்கு சிஆர்பி வந்து என்னோட குழந்தைக்கு 33 இருக்கு. இது ரொம்ப பயப்படக்கூடியதா? பிரெக்னன்சியில் வந்து எனக்கு டயக்னோசிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் சிஆர்பி பார்த்தீங்கன்னா 119 இருக்கு, எனக்கு ரொம்ப பாதிப்பானதா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கிறீங்க. இதுக்கான பதில்கள் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் சிஆர்பி அப்படின்றது ரெண்டு விஷயங்க. ஒன்று டயட் பார்க்க போகிறோம், வாட்டர் ஸ்பாட் அப்படின்றத பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக சொல்கிறேன். சிஆர்பி அப்படின்றது ஒரு குட் சைடு உண்டு, ஒரு பேக் சைடும் உண்டுங்க. சிஆர்பி அப்படின்றது ஒரு அக்யூட் ஃபேஸ் ரிலீசிங் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவோம். என் பாடியில் என்ன விதமான ஒரு இன்ஃபெக்ஷன் நடந்தாலும் அதற்கு சிஆர்பி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணும். இதுதான் முதன்மையானது. இதே ஒரு கிரானிக்கான ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா சிஆர்பி வந்து லோ கிரேட் லெவலில் கண்டினியூஸாக எப்போ செக் பண்ணாலும் இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றத இது வந்து குறிப்பிடுதுங்க. இந்த சமயத்தில் நிறைய ஆராய்ச்சிகள் இது சார்ந்த உணவு முறைகள் எப்படி, இது சார்ந்து சித்த மருத்துவம் என்ன சொல்லுது, சித்த மருத்துவ உணவு முறைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த விஷயத்தையும் நான் இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உணவு முறைகளில் பார்க்குறப்போ நல்லா ஆரோக்கியமான சத்துள்ள உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுலேயும் குறிப்பாக சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷனை தடுக்கக்கூடிய உணவு முறைகள் கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது, இன்ஃப்ளமேஷனை தூண்டக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக குறைக்கணும். மூணாவது, நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இந்த இதில் சொல்லக்கூடிய ஒரு சிஆர்பியை குறைக்கணும் அப்படின்றதுல ஒரு முக்கியமான 3 கருத்து அப்படின்றது. பீட்டா கரோட்டின் அப்படின்றது தான் முதல் காம்பவுண்டுங்க. இந்த இன்ஃப்ளமேஷன் நம்ம உணவில் மேக்சிமம் ஆஃப் உணவில் பீட்டா கரோட்டின் இல்லாத உணவுகளே கிடையாது. எல்லாவற்றிலும் இந்த மாதிரியான பச்சை காய்கறிலையோ அல்லது இந்த சிவப்பு காய்கறிலாம் பீட்டா கரோட்டின் இருக்குது அப்படின்றதெல்லாம் மேக்சிமம் வந்து ஒரு லிமிட்டட் ஆஃப் பர்சன்டேஜ் தான். பட் எல்லா காய்கறிகளுமே பீட்டா கரோட்டின் அப்படின்றது இருக்குது. இப்போ நான் சொல்கிறது எங்கெல்லாம் ரிச் அமௌண்ட் இருக்குது அப்படின்றது. கீரைகள்லையும் கேரட்லேயும் அப்புறம் தக்காளி போன்ற விஷயங்களில் அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு இதிலெல்லாம் கண்டிப்பாக பீட்டா கரோட்டின் ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக மொசம்பி போன்ற விஷயங்களில் அல்லது எலுமிச்சை அதாவது சாத்துக்குடி ஜூஸ்லலாம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. பொதுவாக இந்த கெரட்டின் சார்ந்த உணவுகள் என்ன பண்ணுது, கெரட்டனாய்ட் சார்ந்த உணவுகள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்குது இல்லை. இந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கிறப்போ இந்த இன்ஃப்ளமேஷனால் நம்ம உடலில் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உண்டாகும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் நம்ம உடம்புக்கு இன்னும் ஒரு டேமேஜை உண்டாக்கிட்டே இருக்கும், திரும்ப இன்ஃப்ளமேஷன் உண்டாக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அழிக்கிறதுக்காக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது ஆல்ஃபா கரோட்டின், பீட்டா கரோட்டின், லைகோபின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இது குறிப்பாக நம்ம சொல்லக்கூடியது கேரட்டோ, ஸ்பின்னாச்சோ அல்லது கீரைகள் போன்ற விஷயங்களோ அல்லது சக்கரவள்ளி கிழங்கோ அல்லது மொசம்பி அல்லது தர்பூசணி, அப்புறம் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பூசணிக்காய் போன்ற விஷயங்களும் இதில் ரொம்பவே அதிகமாக பயன்படுதுங்க. இதே லைக்கப்புன்னு எடுத்திங்கன்னா தக்காளி போன்ற விஷயங்களோ அல்லது பப்பாளி போன்ற விஷயங்களோ, எலுமிச்சை ஜூஸோ அல்லது நாரத்தம்பழமோ அல்லது குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாத்துக்குடி அப்படின்றது நோயாளிக்கு ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக சுரநோயாளிக்கு காய்ச்சல் வருது, இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஸ்டேஜில் எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஒரு டயட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் ஒன்று பிரெட் எடுத்துகிட்டு போவீங்க அல்லது சாத்துக்குடி எடுத்துகிட்டு போவீங்க. இதுதான் காமனான நோயாளிக்கு ஏற்ற உணவு அப்படின்றதுல சித்த மருத்துவம் சொல்லக்கூடியதில் சாத்துக்குடிய முதன்மையான ஒன்றுங்க. ஸோ இந்த பேட்டர்னில் தான் இந்த மாதிரியான உணவுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ பொதுவாக இன்னொன்று, இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரிலாம் எடுப்போம். உணவுகள் அதாவது காய்ச்சல் இருக்கிற சிஆர்பி இருந்து காய்ச்சல் இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அப்போல்லாம் இந்த மாதிரியான ஸ்ட்ராங் டயட் எடுக்க முடியாது. அதன் பிறகு நம்ம ஈஸியாக நமக்கு பெரி ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம், அதாவது எளிமையாக ஈஸியாக கிடைக்கக்கூடியது நெல்லிக்காயோ அல்லது கிரேப்ஸோ அல்லது இந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து அதிகமாக நமக்கு வந்து நிறைய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். அதுலேயும் எலுமிச்சம்பழமோ சாத்துக்குடி அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாரத்தம்பழம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எளிதில் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும், ஃபைபரையும் அதிகமாக கொடுக்குங்க. ஸோ முடிஞ்சால் மற்ற வகை பெரிஸையும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணலாம், அல்லது இப்போ சொன்ன விஷயங்களில் மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக நிறைய சமயத்தில் இந்த ஃபேட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபேட்டில் நல்ல ஃபேட் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஃபிஷ் ஃபேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபிஷ் ஃபேட்டாக இருந்தாலும் அதில் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது. அப்போது நல்ல இம்யூனிட்டியை நல்லா ரைஸ் பண்ணும். கூடவே டிஹெச்ஏவோ அல்லது இபிஏன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான என்சைம்ஸை வந்து அமினோ ஆசிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கண்டிப்பாக சிஆர்பியை வந்து குறைக்கிறதுக்கு இது வந்து வழிவகுக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆயில் போன்ற வகையில் எந்த வகையான வெஜிடபிள் ஆயிலோ கோகோனட் ஆயிலோ கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். தேவைப்பட்ட ஆலிவ் ஆயில் முடிஞ்சால் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நட்ஸோ அல்லது சீட்ஸ் அப்படின்ற வகையில் நட்ஸு சீட்ஸ் அப்படின்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பயிர்களோ கடலைகளோ சுண்டலோ அல்லது முளைக்கட்ட வச்ச இந்த பயிர்களோ கண்டிப்பாக
வாரத்தில் ஒரு 3 முறை கண்டிப்பாக எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. இதுவே நிறைய சமயத்தில் ஹோல் கிரெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது முழுமையான தானியங்களோ, பார்லி கஞ்சியோ, அல்லது ஓட்ஸ் வகைகளோ, அல்லது நவதானியம் போன்ற ஹை ஃபைபர் ரிச் விஷயங்களை கண்டிப்பாக எடுக்கிறதுனால சிஆர்பி குறையும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கிளினிக்கலாகவும் சித்த மருத்துவம் சொல்லக்கூடியது. அதுலேயும் குறிப்பாக ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், மூலிகை சார்ந்த விஷயங்கள் நிறைய இதாகுது. எல்லாத்துக்கும் எல்லாவற்றையான மூலிகை அதிகமாக நம்ம இதை பயன்படுத்தாமல் பொதுவாக உணவு வகைகளில் என்ன பேசிக்காக ஆரம்ப நிலையில் பயன்படுத்தலாமோ அந்த விஷயங்கள் பயன்படுத்தலாம். மஞ்சள் பால் பயன்படுத்தலாம், மஞ்சள் பூண்டு பால் பயன்படுத்தலாம், இஞ்சி துவையல் பயன்படுத்தலாம், அல்லது இஞ்சி மணப்பாகுன்னு சொல்லுவோம், அல்லது இஞ்சி தேனூறுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்துறது இன்னும் நம்மளுடைய இன்ஃப்ளமேஷனை ஈஸியாக குறைக்கிறதுக்காக வழிபடுங்க. இதே அதிகமாக தொடர்ச்சியான நாட்கள் எடுக்காமல் உங்களுடைய மருத்துவர் ஆலோசனைப்படி எத்தனை நாள் எடுக்க சொல்கிறாரோ அந்த விஷயங்களை மட்டும் எடுத்தீங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், காய்ச்சலோ அல்லது ரொம்ப தீவிர நிலையில் இருக்கீங்கன்னா எடுக்காமல் நம்ம உடம்புல நல்ல பாக்டீரியாஸ் அல்லது குட் பாக்டீரியா அல்லது பேட் பாக்டீரியாஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வயிற்றில் இன்டெஸ்டைனல் ட்ராக்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். இதனோட விகிதாச்சாரம் குறைவு அல்லது கூடுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்போ குட் பாக்டீரியாஸ்க்கும் பேட் பாக்டீரியாஸ்க்குமான விகிதாச்சார குறைவு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் போது தான் நோய்களுக்கான விஷயம் அதிகமாக ஏற்படுதுங்க. அதனால தான் தயவு செய்து இந்த மாதிரி நோய் நிலை முடிந்த பிறகு மோரோ அல்லது தயிர் போன்ற விஷயங்களையோ அல்லது வாழைக்கச்சல் போன்ற விஷயங்களையோ, குறிப்பாக நேந்திர வாழைப்பழம் கச்சல் போன்ற பொடிகளையும் பயன்படுத்துவதற்கான சித்த மருத்துவம் அறிவுறுத்துக்குதுங்க. இந்த விஷயத்தையும் கண்டிப்பாக நோய் நிலை முடிந்த பிறகு எடுக்கிறப்போ நம்ம இம்யூனிட்டியை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்துக்கூடிய உணவுகளில் கிடைக்கக்கூடிய சாரம்ன்றது சத்துக்கள்ன்றது நல்ல உடலுக்கு போய் சேர்றதுக்காக இந்த விஷயம் கண்டிப்பாக பயன்படுங்க. குறிப்பாக சொல்லக்கூடியது அட்வான்ஸ் கிளைகேட்டட் எண்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக ப்ராசஸ் பண்ண புட்டோ அல்லது பார்த்தீங்கன்னா ரீஃபைண்டு சம்மந்தமான விஷயங்களோ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது என்றைக்குமே ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் தாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாத சுகர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இதில் வரக்கூடிய குளுக்கோஸ் அப்படின்றது தேவையில்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டோடையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸோடைய தேவையில்லாமல் இன்ட்ராக்ட் பண்ணி அங்கே தேவையில்லாத ரியாக்ஷன்ஸை உண்டு பண்ணி இன்ஃப்ளமேஷன்ஸை உண்டு பண்ணி சிஆர்பி ஏற்றிக்கிட்டே இருக்கும். அதனால தான் தயவு செய்து இந்த அட்வான்ஸ் கிளைகேட்டட் எண்ட் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது தயவு செய்து வேண்டான்னு சொல்லுவோம். குறிப்பாக என்எஃப் கபாபி பாத்வேன்னு சொல்லக்கூடிய இந்த பாத்வே ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால இந்த பாத்வே தான் இன்ஃப்ளமேஷன் தாவிதம் போன்ற விஷயம் வருவதற்கு முதன்மையான காரணமாக இருக்குங்க. எங்கெல்லாம் நீங்கள் மட்டன் சிக்கன் போன்ற விஷயங்களை அப்படியே வரட்டி ரோஸ்ட் பண்ணியோ அல்லது அந்த புகையில வேக வச்சு சாப்பிட்றீங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். ஃப்ரைடு ப்ராசஸ்டு விஷயங்கள் சாப்பிடும்போது வரும். கூடவே பார்த்தீங்கன்னா பட்டர் ரொம்ப ஹெவிலி ப்ராசஸ்டு பட்டர், மார்கரைன் இந்த மாதிரியான விஷயங்கள், ஃப்ரெஷ் சீஸ்க்கும் ப்ராசஸ்டு சீஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா, நல்ல எண்ணெய்க்கும் ப்ராசஸ் பண்ண எண்ணெய்க்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ரொம்ப ஸ்வீட் இப்போ ஒரு சிலவங்களாம் சொல்லுவாங்க அதில் ஸ்வீட் ஃப்ரீ தான் டாக்டரை சாப்பிட்டேன், ஸ்வீட் ஃப்ரீ அப்படின்றது எனக்கு ப்ராப்ளம் இல்லையா அப்படிம்பாங்க. ஸ்வீட் ஃப்ரீ அப்படின்றது அந்த இனிப்பு சுவை உங்களுக்கு உணராமல் இருக்கிறதுக்காக நேச்சுரலாக ஒரு ஸ்வீட் அதனால் குளுக்கோஸ் டைரெக்டாக உங்களோட இதை அதிகமாக டேஸ்ட் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அதில் நேச்சுரலாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெமிக்கலி மீடியேட்டட் சுகர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சுகர்ஸ் என்னென்னா உங்களுக்கு தேவையான டேஸ்ட்டை கொடுக்கும். பட் குளுக்கோஸ் அப்படின்ற விஷயம் அதில் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு காம்பவுண்ட்ஸாக அதில் ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் டைரெக்டாக உங்களோட லேபிள்ஸ் எந்த ட்ரக்கோ இல்லை எந்த உணவு ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எடுத்தாலும் அதில் பாருங்கள் உங்களுக்கு சுகர்ஸ் ஆல்டர்னேட் சுகர்ஸோ அல்லது மாடிஃபைட் சுகர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் போட்டிருக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். தயவுசெய்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்து கொண்டாலே நோயிலிருந்து எளிதில் விடுபடலாம், நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வையும் வாழலாம், சிஆர்பியிலிருந்து தொடர்ச்சியாக இல்லாத மாதிரி ஈஸியாக அதில் வெளிவரலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஆலோசனைக்கு கண்டிப்பாக என்னோட நம்பரில் கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். பிஸி டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய டைமை ஒதுக்கி கண்டிப்பாக கன்சல்டேஷன்ஸ் பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச்.